என்னடா மணி 12 ஆச்சு, லஞ்ச் அவர் வரப்போகுது, ஆர்டிஸ்ட காணோம். சார் 7 மணி பிளைட்லயே புவனி வர வேண்டியது. நாங்க கோயம்புத்தூருக்கு வண்டி அமிச்சோம். ஆனா பிளைட்ல புவனி வரல. அவங்க வீட்டுல இருந்து யாரோ ஒரு ஆள் வந்தாரு. என்ன சொன்னா? அது புவனி இனிமே படத்திலே நடிக்க மாட்டானா சார். மை காட், படம் முடிய போகுது, கிளைமேக்ஸ் மட்டும் தான் பாக்கி. இப்ப போய் நடிக்க மாட்டேன்னு சொன்ன என் நிலைமை என்ன ஆகிறது? உன்னை இப்படித்தான் அவங்க அம்மா நேர்ல வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப மக ஆள அனுப்பிச்சு சொல்றாளா? எங்க என்ன சொன்னா? எடுத்ததோட படத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எப்படிதான் முடிக்கிறது? தெரியலையே. நன்றி கட்ட ஜென்மங்கள். இப்ப பிளைன் இருக்கா சார்? நாளைக்கு தான் பிளைட். ஒரு வண்டி எடுக்க சொல்ல, நாளைக்கு நேரம் போறேன். கங்கா, வீட்டுல இருந்து என் படத்தை எல்லாம் எடுத்துட்டேன். அது உன்னுடைய இஷ்டம். ஆனா என் படத்தை நான் எடுக்கிறதுக்கு நீ ஏன் தடை பண்ற? ஓ, இப்பதான் புரியுது. உன் பொண்ணை என் படத்தை முடிக்கிறதுக்கு அனுப்பல, உடக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். மேடம், இந்த படத்துல என் சம்பாத்தியத்தினுடைய கடைசி பைசா, என் சம்சாரத்தோட கடைசி நகை, என் லட்சியத்தோட கடைசி நம்பிக்கை அத்தனையும் போட்டிருக்கேன். எல்லாமே பொதிஞ்சு போட்டு நினைக்கிறியா? கங்கா, உனக்கு ஞாபகம் இருக்காமா, நீ நன்றி கடன் செலுத்துறேன்னு வந்தப்போ இப்ப வேண்டாம் நேரம் வரட்டும்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அந்த நேரம் இப்ப வந்ததா நினைச்சுக்கோ. பிளீஸ், உன் பொண்ணை நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வை. ஓ, நான் கேட்கிற நிலைமை வராதுன்னு நினைச்சுதான் நீ கொடுக்கிறேன்னு சொன்னியா? ஏன் பேசாம இருக்கேன்? பதில் சொல். பதில் நான் சொல்றேன். நமஸ்காரம் டைரக்டர் சார். அது என்ன, நான் நடிச்ச மான் தடம் மாறி விழுந்தாலும் தள்ளி போற சிங்கம். இன்னைக்கு வந்திருக்கிறது சிங்கமா இல்ல நரியா? உங்க சினிமாவில வர திடீர் திருப்ப மாதிரி இருக்குதுன்னு பாக்குறீங்களா? உங்க பழைய கதாநாயகி என் பொண்டாட்டி, உங்க புது கதாநாயகி என் பொண்ணு. போதுமா? கங்கா, நீ என்ன தேடி? ஆமா, என்ன உருவாக்குன டைரக்டருக்கு நிம்மதி வேணும்னா நான் யாரையாவது கல்யாணம் பண்ணி ஆகணும். என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கிறதா சொன்னீங்களே, அதனால நீங்க ஏன் டைரக்டர் சார் அவ்வளவு முறைக்கணும்? அவ ஏதோ பெருசா தியாகம் பண்றதா என்கிட்ட வந்தா, நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? பார்த்த நம்ம ஹைதராபாத் பங்களா வேற காலியா இருந்துச்சு, இவளை புடிச்சு அங்க போட்டேன். இப்ப பர்மனண்டா இவளுக்கு அங்கதான் வாசம். இங்க ஷூட்டிங்காக டெம்பரரியா கேம்ப். சீனாதானா, நீ யார புடிச்சு எங்க போடுவியோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப எனக்கு தேவை அந்த பொண்ணு. ஒரே நாள், கடைசி நாள் ஷூட்டிங், மரியாதை அந்த பொண்ணு அனுப்பிச்சு வை. ஒரு நாளா? 1 மணி நேரம் கூட என் பொண்ணை நான் நடிக்க அனுப்ப மாட்டேன். என் படத்துல நடிக்கிறேன்னு உன் பொண்ணு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கா. என் பொண்ணு நடிக்கிறதுக்கு தான் கையெழுத்து போட்டா, உன் பையனோட சுத்துறதுக்கு இல்ல. சுத்துறது அவங்க சொந்த விஷயம். ஓ, அப்ப அவங்க 2 பேரும் வெளியே சுத்துறதுக்கு கூட நீங்க தான் டைரக்டர் போல இருக்கு. டைரக்டர் சார், நீங்க ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து தவறலாம், நான் தவறதா இல்ல. என் பொண்ணுக்கு ஏன் ஜாதியில மாப்பிள பாத்திருக்கேன். அம்மா, இத பாருங்க, பொண்ண நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு வேணும்னா உங்களுக்கு உரிமை இருக்கலாம். அவ விருப்பத்துக்கு விரோதமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க யாருக்கும் உரிமை இல்ல. சபாஷ், நன்றி கடன் செலுத்த நான் தயார்னு நாசுக்கா சொல்றீங்களோ? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வர்ற 12ஆம் தேதி என் எஸ்டேட் பங்களாவில என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். இதை யாராலும் தடுக்க முடியாது. சின்னதானா, இப்படி எல்லாம் பேசினா நீ என்ன கோர்ட்ல சந்திக்க வேண்டி இருக்கும். டைரக்டர் சார், நீங்க கோர்ட்டுக்கு தடவை போறீங்க, நான் கோர்ட்லயே குடி இருக்கிறவன். ஏன்னா நான் சினிமா பைனான்சியர். இப்பவே என் எஸ்டேட் பங்களாவுக்கு போறேன்,
என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறேன். டைரக்டர் சார், நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க. உங்களால முடிஞ்சா. அவசியம் வர்றேன். அப்படி ஒண்ணு நடந்தா சவாலா விடுறான். சவால் யாருகிட்ட? எவன் இதுக்குள்ள நுழைய முடியும் பாக்குறேன். நான் ஆனந்தமா இருக்கிறதுக்காக கட்டி வச்சதுதான் இந்த எஸ்டேட் பங்களா. இன்னைக்கு உன்னை அடைச்சு வைக்க வேண்டியதா போயிருச்சு. ஏய், இதை விட்டு வெளியே வர்ற நினைச்ச வெட்டிட வெட்டி. ஹலோ பாபு, நான் புவனி பேசுறேன். புவனி, நீ எங்க இருந்து பேசுற? ஜெயில இருந்து. ஜெயிலா? ஆமா பாபு, எங்க எஸ்டேட் பங்களா எனக்கு ஜெயில் தான். என்ன இன்னொருத்தர் கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. புவனி, நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? நீ இல்லாம நான் மட்டும் வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? இல்ல, நிச்சயமா அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே வராது. நான் உன்னை அடைஞ்சே தீருவேன். உன் வைராக்கியம் எனக்கு தெரியும். ஆனா வர 12ஆம் தேதி எனக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு தேதி 8. நடுவுல 4 நாள் தான் இருக்கு. சூரியனே வரக்கூடாதுன்னு நலாய் நீ நிறுத்தினாலா 12ஆம் தேதி வரக்கூடாதுன்னு என்னால தடுக்க முடியாதே பாபு. புவனி, புவனி, கட்டுக்காவலோட அடைச்சு வச்சிருக்கிற நீ போன்ல காதலா பண்ணிட்டு இருக்கிற. இன்னொரு தடவை பாபுன்னு சொன்ன உன்னை கொன்னே போடுறேன். ஒரு விளையாட்டு. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ தப்பா பதில் சொல்லணும். சரியான பதில் சொன்னேன் நீ தோத்துட்டான்னு அர்த்தம். கேக்குற கேள்விக்கெல்லாம் தப்பா பதில் சொல்லணும், அப்படிதானே? எஸ். கேளுங்க. சூரிய எங்க உதிக்கும்? மேற்கே. சக்கரை எப்படி ருசிக்கும்? கசக்கும். குங்குமம் எங்க வைக்கிறது? மூக்குல. மல்லிகை எங்க வைக்கிறது? முதுகுல. உன் வயசு என்ன? 80. உன் பேர் என்ன? சுலோச்சனா. என் பேர் என்ன? சந்திரன். நீ ஆசைப்படுறது? உங்க மேல. தோத்துட்ட பாத்தியா? சினிமா நினைப்பே இல்லாம இருந்த புள்ளைய சினிமாவில நடிக்க வச்சு இப்படி காதல சிக்க வச்சுட்டீங்களே. இப்ப அவ இல்லைன்னா தானே இல்லைங்கிற நிலைமையில அவன் தவிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வருவாளா? கவலைப்படாதே, கண்டிப்பா வருவா. எப்படிங்க வருவா? இப்ப நாங்க நேரா கோர்ட்ல இருந்து தானே வர்றோம். ஏரியா மேல நான் கொடுத்த பணத்தை தயவுசெய்து திருப்பி கொடுத்துங்க சார். கேஸ் போற போக்க பார்த்தா அந்த பொண்ண படத்தை முடிக்க விட மாட்டார் போல இருக்கு. சீனாத்தானா? வக்கீல் சார், இவங்கெல்லாம் இப்படி பயப்படும்படியா கோர்ட்ல என்ன நடந்தது? ஹைதராபாத்ல இருந்து சீனா தானாவுடைய மைனர் பெண்ணை நீங்க கடத்தி வந்து சினிமாவில நடிக்க வச்சீங்களாம். கூடவே நடிச்ச உங்க பையனை காதலிக்க வச்சீங்களாம். அதனால குடும்ப கௌரவமே பாழா போச்சு. இந்த அனார்கலி படமே வரக்கூடாது, தடை போடணும் அப்படின்னு சீனா தானா கேட்கிறேன். ஓ, என் படத்துல நடிச்சதுனால அவங்களுக்கு கௌரவமே போயிடுச்சாமா? ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும் என் படத்துல நடிச்சதுனால எத்தனை பேருக்கு கௌரவம் வந்திருக்குன்னு. இவன் பொண்ணை நான் கடத்திட்டு வந்துட்டேனாமா? ஏன் அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவாள? அந்த அம்மா அவங்க தரப்பு சாட்சியா கோர்ட்டுக்கு வர்றாங்க. அப்போ பொய் தானே சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். கோர்ட்ல நான் போய் தான் சொல்ல போறேன். கங்கா, நீ என்ன சொல்ற? சீனா தானா தம் பொண்ணுன்னு சொல்றாரே, அந்த பொண்ண அவருக்கு நான் பெறலன்னு சொல்ல போறேன். Shut up, nonsense. பெரிய தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் அந்த பாவி பாயிட்ட மாட்டேன். இப்போ சொல்லக்கூடாத பொய்ய சொல்லி ஏன் அவமானப்படுறேன்? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இந்த பொய்ய சொல்லலன்னா நான் அவர் சொல்லி கொடுத்த பொய்ய சொல்லணும். அவன் சொல்லி கொடுத்த பொய்யா? என்னது? உங்களுக்கும் எனக்கும் தவறான உறவு இருக்குன்னு கோர்ட்ல சொல்றாரு. My God. இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொல்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? உங்களையும் அம்மாவையும் பிரிக்கலாம், உங்க மகனையும் என் மகளையும் பிரிக்கலாம். இப்ப சொல்லுங்க, முதல் பொய்ய சொன்னா என் ஒருத்திக்கு தான் பாதிப்பு, ரெண்டாவது பொய்ய சொன்னா உங்க எல்லாருக்கும் பாதிப்பு. நான் எந்த பொய்ய சொல்றது சொல்லுங்க. எனக்கு கொலை செய்யவும் தெரியாது, தற்கொலை பண்ணிக்கவும் முடியாது. அம்மா, நீங்க சொல்லுங்க, நான் எதை சொல்றது?
என் குடும்ப நலத்தை மட்டும் நினைச்சா நீ முதல் பொய்யே சொல்லுன்னு சொல்லுவேன். ஆனா நீயும் ஒரு பொண்ணு நினைக்கிறப்போ அந்த பொய்ய சொல்லாதேன்னு சொல்ல தோணுது.